Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பட்டர்ஃப்ளை க்ளோயிங் ஃப்ளையிங் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கணும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோகிராஃபிக் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு பிக்சார்ட் அப்ளிகேஷன் தேவைப்படும். பிக்சார்ட் அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டூல்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு -100 கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் ஒரு -25க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் ஒரு +30க்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி ஒரு +21க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஹைலைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் +33க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ மைனஸில் கொடுக்கலாம். ஸோ மைனஸில் -21. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். ஸ்கின் இருக்க இடம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிடலாம். எங்கேயும் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க, டூல்ஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இங்கே கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலரை கிளிக் பண்ணிங்க. இதை நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பவும் அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூவை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலில் செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். அங்கே பண்ண மாதிரி சேம் அதே மாதிரி தான், வெறும் ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம் கரெக்டாக. ஓகே, ஓவராலாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு PNG ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் பெருசாக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எதுவும் பண்ண தேவையில்ல, மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எடிட் பண்ண ஃபோட்டோ இங்கே சூஸ் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுங்க.
நெக்ஸ்ட்டு அதை வந்து உங்களோட லைட் ரூமில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டாக இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே பிக்சார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது பிஃபோர், இது ஆஃப்டர். ரொம்பவே க்ரியேட்டிவான அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங், பட்டர்ஃப்ளை க்ளோயிங் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் எடிட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. அண்டு இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற எந்த விதமான வீடியோஸும் மிஸ் பண்ண பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. டாட்டா. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க.